ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான மோட்டிவேஷனல் வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெயினை ரிலேட் பண்ண மாதிரி தான் நம்ம ஸ்டோரி இருக்க போகுது இன்னைக்கு. ஒரு பையன் வந்து எல்லாரும் மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பையோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பையன் என்ன பண்ணானா, மழை பெஞ்சாலும் அவனோட வேலையை அவன் நிறுத்தவே மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டே இருப்பான். மழையில கூட நின்றுட்டு அவன் பத்திரிக்கை வைக்கிறது நிறுத்தவே இல்லை, பத்திரிக்கை வித்துட்டே தான் இருப்பானான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பையனோட வயசு 16. மழை எப்படி பெஞ்சாலும் கவலையே பட மாட்டானா, மழை பெய்யறதை தான் அவன் வந்து ஹாப்பியா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நின்று பத்திரிக்கை வைப்பானாம் மழை. அப்போ ஒருத்தவங்க பார்த்துட்டு கேட்டாங்களாம், ஏன் தம்பி மழை இவ்வளவு பெய்யுது, நீ எதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பத்திரிக்கை வைக்கிற, நீ வீட்டுக்கு போனால மழை நின்னது வரலால, பேப்பர்லாம் கூட நனையுது, அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நனையாம வச்சுக்கிட்டு விற்கிறையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அந்த பையன் சொன்னா, நான் மழை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா என்னோட ஃபியூச்சர் நின்னுரும், அதனால நான் வெயிட் பண்றதா இல்ல, நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. அவரு சரி போட்டு போயிட்டாரு. அந்த பையன் தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அம்பானி. ஸோ இப்போ அவரு பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரிலையன்ஸோட ஒரு எம்பையரே உருவாக்குன பிஸ்னஸ் மேன். ஸோ அவரு அந்த வயசுலயே அந்த மலையை ஒரு ப்ராப்ளமா பார்க்கல, அவர் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து யூஸ் பண்ணாரு. ஏன்னா அந்த மலையில அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ வந்து நார்மல் டைம்ல பத்திரிக்கை ஒரு ரேட் விற்குனா, மழை டைம்ல எல்லாரும் அந்த இதை வந்து அந்த ரோட் விற்க முடியாது இல்லையா. ஸோ அந்த அப்போதைக்கு மக்களோட அடர்த்தி கம்மியா இருக்குங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல அந்த மழை டைம்ல பத்திரிக்கை விற்காம அது அங்க தேங்கிறதால அதோட ரேட் குறையும். ஸோ அவர் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி இந்த மலையில அவங்களுக்கு பத்திரிக்கை கிடைக்காதுங்கிற சுச்சுவேஷன்ல கிடைக்குதேங்கிறப்ப அவங்க அதிகமா ரேட் கிடைச்சாலும் வாங்குவாங்க. அதானே, ஒரு பொருள் கிடைக்காம உங்களுக்கு கிடைக்கும் போது அது அதிகமா ரேட் கிடைத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காதுங்கிறப்ப நம்ம அதிகமா ரேட் கொடுத்து வாங்குவோம். அந்த பிசினஸ் மைண்டா அவர் அந்த 16 வயசுல யோசிச்சு அந்த மழை டைம்ல தான் அவரு பிசினஸே கொஞ்சம் அதிகமா சேல் பண்ணுவாரு. நார்மல் டைம்ல நார்மல் ரேட்டுக்கு வாங்கி ஒரு கம்மியான மார்ஜின் வச்சு விற்கிறத விட மழை டைம்ல அங்கேயும் ரேட் கம்மியா வாங்கி இங்கேயும் மழைங்கிறதால கிடைக்காத ஒரு பொருள்ங்கிறதால மக்களும் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த பிசினஸ் மைண்ட் அவர் அப்பயே யோசிச்சிருக்காரு பாருங்க, அந்த வயசுல அந்த பிசினஸ் மைண்ட். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியிலேருந்து தெரியுது. அவரோட லைஃப்ல மழைய ப்ராப்ளமா பார்க்கல, மழைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்ததாலதான் அவர் இப்போ இந்த இடத்துல இருக்காரு. அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்ல எந்த ஒரு இது வந்தாலும் அதை ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல எடுத்துக்காம அதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் ஒரு சக்சஸ் ரீச் பண்ணலாம். திஸ் இஸ் டுடேஸ் மோட்டிவேஷனல். இந்த மலைக்கு ரிலேட்டடா இருக்கு இல்லையா? ஓகே, நாளைக்கான மோட்டிவேஷனல்ல நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.